ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவனா கார்னர். இன்றைக்கி 2 ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஏன் எடுத்திருக்கேன்னா, நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இதை வச்சு கிராஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு அது வந்து 2 ஈக்குவல் ஹைட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு 2த்தையும் பக்கத்தில் வச்சு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டிட்டு 2வதாக இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கீழே ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் வந்து பென்சில் பாக்ஸ் மாதிரி உள்ளேருந்து ஒரு ரேக் மாதிரி வெளியே இழுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அதோடு சேர்த்து நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மேலே 2 பாக்ஸையும் எடுத்து ஒட்ட வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம கலர் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே கலர் அப்ளையே ஆகாது. 2 கோட் 3 கோட் அடிச்சிங்கன்னா தான் கலர் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா அது நல்லா ஷைனிங்காக இருக்கிறனால. ரொம்ப சிம்பிளாக வந்து பிளாக் சார்ட் இல்லை டிஷீட் ஏதாவது ஒட்டலாம். பட் வந்து அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நான் வந்து பிரைட் நியான் கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். பிங்க்கு, க்ரீன், எல்லோ, லைலாக் அந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அந்த ஸ்கேலோட வித்துக்கு. எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணணும். இது என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஆர்டிங், ரவுண்ட். ஆனால் எல்லாத்த விட ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கட் பண்ணுறது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்படி ஜிக்ஸாக்காக கட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா குட்டி குட்டி ட்ரையாங்கிள் பீசஸாக கிடைக்கும். ஸோ கிடைச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பிரைட்டான நியான் கலர்ஸ். லாஸ்ட்டாக ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தேன், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன பீசஸை அந்த பாக்ஸ் மேலே ஒட்டிடலாம். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு வால் ஆர்ட் பண்ணியிருந்தேன் லீஃப் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் கலர்ஸை வச்சுட்டு. அப்போ வந்து ஒரு குட்டி கேட்டிருந்தாங்க, அக்கா இதுக்கு பேசாமல் நீங்கள் கலர் பேப்பர்ஸே எடுத்து ஒட்டியிருக்கலாம்லன்ட்டு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஆமாம் இல்லை அது நல்ல ஐடியா. ஒரு பேப்பர்லையும் நம்ம கலர் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதையே எடுத்து ஒட்டிக்கலான்னு எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ இருந்தே சரி இந்த பிளானை வந்து எதுலையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கிராஃப்ட். ஓகே, அந்த குட்டிக்கு நிஜமாகவே தேங்க்ஸ். நல்ல ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியாவில். ஓகே, இப்போ இருக்கிற எல்லா பீஸையும் அந்த பாக்ஸ் மேலே ஒட்டியாச்சு. ஜிக்ஸாக்காவில் ரேண்டமாக அங்கங்கே உங்களுக்கு இடம் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல சின்ன ட்ரையாங்கிள் பீஸை கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் கடைசியாக ஒட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு பெரிய பீஸு நல்லா இருக்காது, அதனால் சின்னதாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் சின்ன சின்ன கேப் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டு இந்த மாதிரி மண்டலா டூல் என்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சு நடுவில் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கிறேன். பெயிண்ட் ப்ரஷில் கூட வைக்கலாம், பட் அதை விட இதில் வைக்கும்போது ரொம்ப சின்னதாக வரும், அழகாக இருக்கும், அதனால். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து வெறும் பென் ஸ்டாண்டாவோ ஃப்ளவர் வாஷாக மட்டும் இல்லாமல் ஒரு ஹூக்கும் மேலே அட்டாச் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட இயரிங்ஸ், செயின், கீ செயின் ஏதாவது மாட்டிக்கலாம்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் இந்த மாதிரி ஹூக் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து அங்கங்கே ஒட்ட வச்சுருக்கேன். ஒரு 3 இடத்துல வரிசையாக ஒட்டியிருக்கேன். இது பெருசாக இருக்கனால 3 ஒட்டியிருக்கேன், இல்லாட்டி இது 4 கூட ஒட்டலாம். இது ஒரு பாக்ஸ்லேயும் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். கீழே கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல சோப்பீஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, இதில் என்ன வைக்கிறதுன்னு நான் வந்து வச்சு பார்த்தேன். கீழே வந்து ஒரு சீக்ரெட் லாக்கர் வேறு இருக்குது, அதுக்கு தான் அந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னேன். இதில் வந்து சாவியோ இல்லை காசோ பணமோ ஏதாவது உள்ளே வந்து போட்டு சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த நீளமான பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி எங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் கொஞ்சம் இலையெல்லாம் பிச்சுட்டு வந்து உள்ளே வச்சுருக்கேன். சைடில் வந்து பென் மாதிரி ஹோல்டருக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு குட்டி சோப்பீஸை வந்து வச்சிடலாம். பட் இதை வந்து வாலில் தான் நான் மாட்ட போகிறேன். அதுக்கு வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் வேணும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டிக்கர் தான், டபுள் சைட் ஸ்டிக்கர் தான். இது டபுள் சைட் ஸ்டிக்கராக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பென்னெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாலில் இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே பென்னு, கத்தி ஏதாவது வேணும் அவசரமாக எடுக்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஒட்டி வச்சுட்டு வேணும்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க்கு கிடச்சி நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, இதை வச்சு இப்போ வந்து இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி நம்ம ஒட்டிடலாம். ஓகே, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்மளோட பழைய டபுள் சைட் ஸ்டிக்கர் வந்து இந்த ஒயிட் கலராக தெரியும். இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு லேயர் பேப்பர் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு அப்படி வாலில் ஒட்டிடுங்க. பின்னாடி ஒட்டியிருக்கிறதே தெரியாது. இதே வால்லையே ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா கூட அது வாலில் இருக்கிறது தெரியாது நம்மளுக்கு.
ஓகே, இப்போ வந்து இது வாலில் ஒட்டிடலாமா? ஓகே, ஒட்டியாச்சு. நான் வந்து ஃப்ளார் வாஷாக வச்சுருக்கேன். பென்னு, ஸ்கெட்ச் பென்சில் போட்டு வச்சுருக்கேன். இயர்ரிங்ஸு, கீ செயின், என்னோடய கார் கீ எல்லாத்தையும் மாட்டியிருக்கேன். பக்கத்துலேயே ஒரு குட்டி புத்தா ஸ்டாச்சுவும் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது அதனால. பட் வந்து பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் வந்து நல்லா தாங்கும். அதனால் வெயிட்டாக கூட நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். இதில் வந்து நீங்கள் பிளாக் சார்ட்டோ இல்லை பேப்பரோ ஒட்டினீங்கன்னா இந்த லுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதனால் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.